உங்கள் வாழ்க்கை ஒன்றும் இருண்டு விடவில்லை. எல்லா இருளையும் விரட்டியடிக்கும் ஒளி உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் ஒளியை நம்புங்கள். உங்கள் உள்ளுணர்வு ஒருபோதும் உங்களை கைவிடாது. அது காட்டும் பாதையில் நம்பிக்கையுடன் அடியெடுத்து வையுங்கள். தடைகளை தகர்த்தெறியுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு வரும் தடை கற்களை படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு தடையும் உங்களை மேலும் உறுதியாக்கும். ஒவ்வொரு தடையும் உங்களை மேலும் உயர்த்தி வைக்கும். தைரியமே துணை. பயம் உங்களை பின்னோக்கி இழுக்க முயற்சிக்கும். ஆனால் தைரியம் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். தைரியமாக துணிந்து முடிவெடுங்கள். சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். ஓடி ஒளிந்து கொள்வதால் எந்த பிரச்சனைகளும் தீராது. தைரியமாக சவால்களை எதிர்கொள்ளுங்கள். எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ள முடியாமல் போனாலும் பரவாயில்லை. அதிலிருந்து நீங்கள் உங்கள் வெற்றிக்கான புதிய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். உனக்குள் இருக்கும் திறமையை நீ கண்டறியும் நாளே உன் வாழ்வின் பொன்னான நாள். ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலம்தான் எல்லோரும் மகத்தான சாதனைகளை படைக்கிறார்கள். உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். தேங்கி நிற்கும் நீரைப் போல் இல்லாமல் ஓடும் நதியைப் போல் உங்களை எப்போதும் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அன்றாடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வெற்றி அடைகிறீர்களோ இல்லையோ காலாவதியாகி விடுவீர்கள். பொறுமையே வெற்றி தரும். எந்த ஒரு பெரிய இலக்கையும் ஒரே நாளில் அடைந்துவிட முடியாது. பொறுமையுடன் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்கள் குரலுக்கும் கொஞ்சம் செவி கொடுங்கள். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறது என்றும் கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில்தான் உள்ளது. முடியாது என்ற வார்த்தையை ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் அகராதியிலிருந்து முடியாது என்ற சொல்லையே நீக்கிவிடுங்கள். எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல் நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனம் ஒரு வலிமையான கருவி. அதை சரியான வழியில் பயன்படுத்துங்கள். உங்கள் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும். மற்றவர்கள் உன் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைதான் உனது மிகப்பெரிய பலம். சுய நம்பிக்கையில் மட்டும் எப்போதும் உறுதியாக இரு. நேற்றைய தோல்விகள்தான் நாளைய வெற்றிக்கான படிக்கட்டுகள். தோல்விகளை பாடங்களாக கருதும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். சின்ன சின்ன தோல்விகளுக்கே துவண்டு போனால் எந்த பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. எந்த வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீ விழுந்தால் எழு, தடுமாறினால் சரி செய். ஆனால் தோல்விகளிடம் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. விடாமுயற்சியை மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதே. முதலில் உங்களை உறுதியாக நம்புங்கள். அதன் பிறகு ஆண்டவனிடம் வேண்டுங்கள். தன் மீதே நம்பிக்கை இல்லாதவனுக்கு அந்த ஆண்டவனும் உதவி செய்ய தயங்குவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடைந்த கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைத்தாலும் உடைந்ததால் ஏற்பட்ட கீறல்கள் அதில் அப்படியேதான் இருக்கும். கடந்த காலத்தின் காயங்கள் முழுமையாக மறைந்து போகவில்லை என்றாலும் அவை உங்களை பலவீனப்படுத்த வேண்டியதில்லை. அந்த கீறல்கள் உங்கள் அனுபவத்தின் அடையாளங்கள் என்பதில் பெருமை கொள்ளுங்கள். மாற்றம் மட்டுமே நிலையானது. இழப்பு தவிர்க்க முடியாதது. உறவுகள் மாறலாம், முடிவடையலாம். இதுவும் வாழ்க்கையின் ஓர் அங்கம். ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதை நம்புங்கள். அந்த புதிய தொடக்கத்திற்கான தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே சிறந்த நண்பன். உங்களை நீங்களே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் முழுமையானவர். யாருடைய அங்கீகாரமும் உங்களுக்கு தேவையில்லை. வேர்கள் ஆழமாக இருந்தால் புயல் வந்தாலும் மரம் சாயாது. உங்களின் சுய மதிப்பு மற்றும் தன்னம்பிக்கை ஆழமாக இருந்தால் சில உறவுகள் ஏற்படுத்தும் புயல்களால் உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. முதலில் உங்களை நீங்களே நம்புங்கள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எண்ணங்களின் சக்திதான் நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே.
நீங்கள் இப்போது அனுபவிக்கும் துன்பம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முதலில் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையையும் எளிதாக கடந்து வருவீர்கள். மேலும் வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் வெளியே வருவீர்கள். நம்பிக்கை விதையை விதைத்து வளருங்கள். எதிர்மறை எண்ணங்களை களைந்துவிட்டு நம்பிக்கை நிறைந்த எண்ணங்களை மனதில் விதைத்து வளருங்கள். அது ஒரு நாள் மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும். சவால்கள் உன்னை வலிமையாக்கும், வலிகள் உன்னை பக்குவப்படுத்தும், கஷ்டங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் மேம்படுத்தும். எது வந்தாலும் எதிர்த்து போராட பழகிக்கொள். கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி வாழ்வை வீணடிக்காதே. உன் இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு அடியாவது எடுத்து வை. நிச்சயம் ஒரு நாள் நீ அதை அடைந்தே தீருவாய். தொடர்ச்சியான முயற்சிக்கு என்றுமே மகத்தான பலன் உண்டு. மற்றவர்களைப் போல் இருக்காதே, நீ நீயாக இரு. உன் தனித்துவமே உன் அடையாளம். ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவத்தை கண்டுபிடித்து அதை மேம்படுத்துவதே விரைவான வெற்றிக்கு ஒரே வழி. வாழ்க்கை ஒரு நெடுந்தூர பயணம். அதில் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய பாடம் நமக்காக காத்திருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டும். உன் கனவுகளை துரத்து, உலகம் உனக்கு பின்னால் வரும். உன் லட்சியங்களை உறுதியுடன் பின்தொடர்வது ஒன்றே உன் கனவுகளை நிஜமாக்க சிறந்த வழி. உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் இந்த உலகத்தையே நீ வெல்லலாம். உன் மனதின் பலம் அனைத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது. உனது செயல்கள்தான் உன்னை இந்த உலகிற்கு அடையாளப்படுத்தும். வெறும் வார்த்தைகள் அல்ல, மனதில் வைத்திருக்கும் திட்டங்களால் ஒரு பயனும் இல்லை. அவை செயல் வடிவம் பெறும்போதுதான் உங்கள் வாழ்க்கை புதிய வடிவம் பெறும். இருள் சூழ்ந்த நேரத்தில்தான் நட்சத்திரங்களின் வெளிச்சம் தெரியும். கஷ்டமான காலங்களில்தான் புதிய நம்பிக்கைகளும் பிறக்கும். உன்னால் முடியும் என்று நீ நம்புகின்ற அந்த நொடியே நீ பாதி வெற்றியை அடைந்துவிட்டாய் என்று அர்த்தம். தன்னம்பிக்கையின் ஆரம்பமே வெற்றிக்கு வழி. உங்களை சுற்றி நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்குங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் எதிர்மறையான நபர்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் உங்களை ஆதரிக்கும் நபர்களுடன் மட்டும் இருங்கள். உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் மனநிலையை பெரிதும் பாதிக்கும் என்பதை உணருங்கள். வாழ்க்கையில் சில முக்கியமான இடங்களில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள். உங்களது எதிரியை கூட அச்சுறுத்தும் வலிமையான ஆயுதங்கள் உங்களுடைய மௌனமும் பொறுமையும் தான். நமது பழக்கங்கள் என்பது உறுதியானது. ஒவ்வொரு நாளும் நாம் தான் அதை ஒவ்வொரு இழையாக முடைகிறோம். அதனால் விரைவில் அது அறுக்க முடியாத அளவிற்கு உறுதியானதாக மாறுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகளில் நீங்கள் ஏற்படுத்தும் ஒரு சிறு மாற்றம் உங்களின் விதியையே மாற்றும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு, மகிழ்ச்சி, பரவசம், நம்பிக்கை, ஆழமான விருப்பம் இவற்றை உங்களுக்குள் நிரப்பி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் எரிச்சல், சலிப்பு, கவலை, கோபம், வெறுப்பு, குறைகாணல், நம்பிக்கையின்மை போன்ற எதிர்மறையான உணர்வுகளை தூக்கி வெளியே வீசிவிடுங்கள். இவற்றை மீண்டும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள். தியானத்திலும் பிரார்த்தனையிலும் மனதார தினமும் சிறிது நேரம் ஈடுபடுங்கள். இதனால் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றவும், உங்களுடைய வாழ்க்கையின் நலனுக்கான அனைத்தையும் நிறைவேற்றவும் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வரும். உங்கள் மனம் எதை பற்றிய சிந்தனைகளுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுகிறதோ அதுவே உங்கள் மனம் முழுவதையும் நிரப்பிக் கொள்கிறது. உங்கள் செயல்களாகவும் அதுவே மாற்றமடைகிறது. அதனால் உங்கள் மனம் எதை பற்றி சிந்திக்கிறது என்று அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மேடு பள்ளம் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தம். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்தால் கஷ்டப்படாதீர்கள், கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே சில சிக்கல்களும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக கிடைக்கின்ற சந்தோஷங்களை தவறவிடாதீர்கள். விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. கனவுகளை மட்டும் கண்டு கொண்டிருந்தால் அவை வெறும் கனவுகளாகத்தான் இருக்கும். கனவுகளோடு இணைந்து பயணம் செய்தால் மட்டுமே அந்த கனவுகள் நிஜமாகும்.
ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. இனியும் தாமதிக்காமல் உங்கள் கனவுகளை நோக்கிய பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். முன்பு ஒரு காலத்தில் கடந்து செல்லவே முடியாது என்று நம்மை கலங்கடித்து பார்த்த எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளை நாம் இப்போது மறந்தே போய்விட்டோம். நீங்கள் எவ்வளவோ பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர் என்பதை மறந்துவிட்டு இன்று நீங்கள் அனுபவிக்கும் சின்ன சின்ன சிக்கல்களுக்காக வருந்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும். நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே ஓர் அனுபவம்தான். நீ பெறுகின்ற அனுபவங்களுக்காக நன்றியோடு இரு. ஏனென்றால் உன் அனுபவமே உன்னை ஆளாக்கும். தோல்விகள் உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் நீ குழந்தையைப் போல் மாறிவிடு. கீழே விழுகின்ற எந்த குழந்தையும் விழுந்த இடத்திலேயே அழுது கொண்டிருப்பதில்லை. அதுவாகவே எழுந்து மீண்டும் நடக்க ஆரம்பித்து விடும். அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நல்ல எண்ணங்களை கொண்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுடைய மனநிலை புத்துணர்ச்சியாகவே இருக்கும். வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பது முக்கியம்தான். அதைவிட முக்கியம் சாமர்த்தியமாக இருப்பது. அந்த சாமர்த்தியம்தான் நாம் நேர்மையாக இருப்பதால் வரும் பிரச்சனைகளில் இருந்து நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றும். நீங்கள் நேர்மையாக மட்டுமே இருந்தால் பல இடங்களில் உங்கள் நேர்மையே உங்களுக்கு எதிரியாய் மாறி நிற்கும். வாழ்க்கையில் நேர்மை மட்டும் போதாது, கூடவே புத்தி கூர்மையும் சாமர்த்தியமும் வேண்டும். உயர்ந்த இடத்தில் உங்களுக்கு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களை உயர்த்திவிட உங்களோடு யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களுடைய உழைப்பை நம்பியே ஓடிக்கொண்டிருங்கள். அதுதான் உங்களை நிச்சயம் உயர்த்தும். இதுவரை வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் யாரை நம்பியும் இருந்ததில்லை, அவர்களுடைய கடின உழைப்பை தவிர. உலக அதிசயமாகவே இருந்தாலும் நம் மனம் விரும்பினால் மட்டும்தான் அதை ரசிக்கவே முடியும். உங்கள் மனம் எப்போதும் லேசாகவும் தெளிவாகவும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் நாம் தவறவிட்ட சில மகிழ்ச்சியான தருணங்கள் மீண்டும் கிடைப்பதில்லை. வாழ்வின் ரகசியம் ஒன்றை அறிந்து கொள். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் உன்னிடம் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்தவைகளையும் அடைந்து விடுவாய். நீ செய்கின்ற செயல்களை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்தால் அவர்களை கண்டும் காணாமல் கடந்து செல்ல பழகிவிடு. நீ வெற்றிக்காக போராடும் போது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் வீண் முயற்சி என்று சொல்பவர்கள்தான் நீ வெற்றி பெற்ற பிறகு நீ செய்த செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சி என்று சொல்வார்கள். மற்றவர்கள் எப்படி மாறினாலும் நீ முயற்சிப்பதிலிருந்து மாறிவிடாதே. வாழ்வில் நாம் பெறுகின்ற ஒரு வெற்றி நாம் கடந்து வந்த பல தோல்விகளை மறக்கச் செய்யும். வாழ்வில் நாம் பெறுகின்ற ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். எதை கண்டும் தளராமல் முயற்சித்துக் கொண்டே இருப்பவனுக்கு முடியாதது என்று எதுவும் இல்லை. வலிக்கிறதே என்று எந்த முயற்சியையும் கைவிடாதீர்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கே என்றும் மதிப்பு அதிகம். இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனம்தான். அதில் எதை பதிவு செய்கிறாயோ அதுவே உனக்கு கிடைக்கும். அதில் நீ அடைய இருக்கும் உன் லட்சியங்களையும் வெற்றிகளையும் பதிவு செய்தால் அதையே பெற்றுக்கொள்வாய். அதில் இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் பதிவு செய்தால் மீதமிருக்கும் உன் வாழ்நாள் முழுக்க துன்பங்களையும் துயரங்களையும் மட்டுமேதான் அனுபவிப்பாய். உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை நீயேதான் முடிவு செய்ய வேண்டும். மாற்றம் ஒன்றே வாழ்க்கையில் நிலையானது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நாமும் மாறிக்கொள்ளும் திறமைதான் நமது வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கின்றது. எல்லையே இல்லா பிரபஞ்சத்திடம் தன்னம்பிக்கையுடன் எதை கேட்டாலும் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்குமா என்ற சந்தேகம்தான் உங்களை சிதைத்துவிடும். அச்சப்பட்டு ஒதுங்கியே இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேருக்கு நேர் சந்திப்பதே மேலானது. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும். எதையும் எதிர்கொள்ள தைரியம் போதவில்லை என்று வருந்தாதீர்கள். தொடர்ந்து போராடினால் தைரியம் தன்னால் வந்துவிடும். கடினமானது என்று தெரிந்தால் அதை செய்யாமல் ஒதுங்கி போய்விடாதே. வாழ்க்கையும் உன்னை ஒதுக்கிவிட்டு போய்விடும். கடினமானது என்று தெரிந்தும் அதை செய்து முடிக்க எவன் முன்வருகிறானோ அவனே வாழ்வில் அனைத்து உயர்வுகளையும் அடைகிறான். சில விஷயங்களில் சரியான தருணம் வரட்டும் என்று காத்திருக்காமல் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த பழகிக் கொண்டால்
வாழ்க்கை என்றும் வசந்தம்தான். துக்கங்களும் துயரங்களும் நமக்குள் ஒன்றாக நாம் வேறு அவைகள் வேறு என்று பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறது. நாம் அதை முறியடித்து வாழ்வை வெற்றி கொள்ளாமல் அவைகளுக்கு அடிமையாகவே மாறி அவற்றை பழகிக் கொண்டோம் என்பதே உண்மை. இங்கு சாத்தியமில்லாதது என்று எதுவும் இல்லை. எதிர்க்க துணிந்து விட்டால் எதுவும் சாத்தியமே. எங்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றுதான் நிம்மதி. உண்மையில் உங்களுக்கான நிம்மதி உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை உணருங்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமான செயலாக தெரிவதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவனாகவே தெரிவான். அதையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். தவறானவர்களின் கருத்துக்களை தள்ளிவிட்டு எது நடந்தாலும் உங்களின் சரியான கொள்கைகளில் உறுதியாக இருங்கள். அது உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஒவ்வொரு நிமிடமும் நல்ல பண்புடன் வாழ்வதில் அக்கறையாக இருந்தாலே இந்த உலகில் எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம். இந்த உலகம் மிகவும் அழகானதாக தெரியும் உங்களை சுற்றியுள்ள இயற்கையை ரசித்து வாழ்ந்தால். இந்த வாழ்க்கையே மிகவும் அழகானதாக தெரியும் உங்களை சுற்றியுள்ள உயிர்களை நேசித்து வாழ்ந்தால். தோல்வி என்பது விடை தெரியாத விடுகதை. விடையை அறிய முயற்சி செய். தோல்வியை கண்டு அஞ்சாதே. உன்னை நீ புதுப்பித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி எப்போது வேண்டுமானாலும் உனக்கு வசமாகலாம். நிகழ்காலத்தில் ஆசைகளை அடக்க வேண்டியது அவசியமில்லாதது. அதை சீரமைப்பது மட்டும்தான் அவசியமானது. எந்த சூழலிலும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் மட்டுமே நில்லுங்கள். இந்த உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான விஷயம் நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான். நியாயத்திற்காக ஒரு முறை போராடி வென்றுவிட்டால் அடுத்து எந்த தீமைகளும் நம்மை நெருங்கவே பயப்படும். மகத்தான செயல்கள் யாவும் கடின உழைப்பால் மட்டுமே வெற்றி அடையும். ஒருபோதும் உழைப்பதற்காக மட்டும் தயங்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை பின்தங்காமல் இருக்கும். உன் லட்சியத்தை கொள்ளும் ஏவுகணை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உன் லட்சியத்திலிருந்து உன்னை திசை திருப்பும் சின்ன சின்ன தடைகளுக்காக வருந்தாதே. நீ அடைய வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் எதிலும் நீ தோல்வி அடையவே முடியாது. வெற்றி உறுதியாக உன்னை வந்தடையும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் வழிகளும் வலிகளும் தான் நம்மை வழி நடத்தும். வலிக்கிறதே என வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் பிறகு வாழ்க்கையே மாறி போகும். நல்ல நோக்கத்துடன் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கான சரியான பாதையில் உங்களை அந்த பிரபஞ்சமே பாதுகாப்பாக வழி நடத்தி செல்லும். நீங்கள் எதற்கும் கலங்காமல் தைரியமாக பயணப்படுங்கள். நாம் விரும்பியது என்றாவது ஒரு நாள் கிடைத்துவிடும் என்று நினைப்பது நாம் விரும்பியதை அடைவதற்கு மிகுந்த காலதாமதத்தை ஏற்படுத்தும். மாறாக நாம் விரும்பியது இப்போதே நம்மிடத்தில் இருந்தால் நாம் எப்படி உணர்வோமோ அப்படி உணர பழகுங்கள். இந்த பிரபஞ்ச பேராற்றல் நீங்கள் விரும்பியதை விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று உங்கள் முதல் அடியை உறுதியோடும் நம்பிக்கையோடும் எடுத்து வையுங்கள். நீங்கள் செல்லும் பாதைகள் அனைத்தும் வெல்லும் பாதைகளாகவே அமையும். உங்கள் நம்பிக்கை முழுவதையும் நீங்கள் இழக்கும் நிலை வந்தாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற ஒற்றை நம்பிக்கை இருந்துவிட்டால் போதும். நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களால் மீண்டும் அடைந்துவிட முடியும். இறை நம்பிக்கை உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். இறை நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இறை நம்பிக்கை நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நடத்தி காட்டும். ஏனென்றால் நீங்கள் நம்புவது இறைவனை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் பேராற்றலை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க்கை முழுக்க தேடினாலும் சில கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனாலும் அதை தேடி நமது பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதுதான் இந்த உலகத்தில் நமது பங்கீடு. நமது தேடலை கண்டடையும் அந்த நொடிக்காகத்தான் இந்த வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சந்திக்கும் போதுதான் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே இதற்காகத்தான் என்பதை உணர்வோம். ஆனால் சில பயணங்களில் நீ தேடியது உனக்கு கிடைக்காமலும் போகலாம். அப்படி நடந்தால் அதனால் உன் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடாதே.
இந்த உலகத்தில் நமது வாழ்க்கை என்பது இந்த நேரத்திற்கானது. இந்த நொடியை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை தேடல் உனக்கு கிடைக்கப் பெறும். ஒருவன் தன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை வீணாக்கினால் அவனால் வாழ்வில் முன்னேறவே முடியாது. எந்த சக்தியையும் நம்மால் உருவாக்க முடியாது. அந்த சக்தியை பயன்படுத்திக் கொள்ளவும் வேறு திசையில் திருப்பவும் மட்டுமே நம்மால் இயலும். நமக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிப்பில்லாத ஆற்றல்களை வீணாக்காமல் அவற்றை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேறும் வழியை தேடுங்கள். நாம் நமது கொள்கையில் உறுதியாக இருந்தால் நம்மிடம் யாரும் நெருங்க மாட்டார்கள். நாம் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்துதான் மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள். நம் மனமும் சிந்தனையும் சரியான பாதையில் சென்றால் கெட்டவையெல்லாம் நம் மனதிடத்தை பார்த்து விலகி ஓடிவிடும். நாம் இடம் கொடுப்பதால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் நம்மை தேடி வருகிறது. தேவையில்லாத சில விஷயங்களை தவிர்க்க பழகிக் கொண்டால் யாரும் எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்காது. சில நேரங்களில் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை செதுக்கும் உளிகள். வலிகளுக்கு பயந்தவனின் வாழ்க்கை வெளிச்சம் பெறுவதில்லை. உளிகளுக்கு பயந்த பாறைகள் எல்லோரும் வணங்கும் சிலையாக உருவெடுப்பதில்லை. உங்களை சுற்றியுள்ள எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். தடையாக எது வந்தாலும் ஏறி மிதித்துவிட்டு சென்று கொண்டே இருங்கள். எதற்கும் தயாராக இருங்கள். நீங்கள் எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. பயந்தவனின் வாழ்க்கை பாதியிலேயே நின்றுவிடும். எதற்கும் துணிந்தவனின் வாழ்க்கை தோல்விகளையே தோற்கடித்துவிடும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமான பிரச்சனை இல்லை. நீ பிரச்சனை என்று எதை நினைக்கிறாயோ அதை விட்டு நீ உடனே வெளியில் வந்துவிட முயற்சி செய். அப்போதுதான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீ தெளிவாக காண முடியும். பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு தீர்வுகளை தேடினால் உன் கண்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் தெரியும். பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முடியும். இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்ற திறமையை இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நினைத்து பார்த்தாலும் நமக்கு நம்மை நினைத்து பெருமையும் தைரியமும் தான் வர வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயித்து வெளியில் வந்திருக்கிறேன். இனி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எட்டி உதைத்துவிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை அப்போதுதான் நமக்கே துளிர்விட ஆரம்பிக்கும். எப்போதுமே நாம் மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போதுதான் அதை நாம் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று நமக்கே தெரியவில்லை. நமக்காக நாம் எப்போதுதான் வாழப்போகிறோம் என்ற கேள்வியை உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் இந்த உலகை விட்டு மறையும் வரையிலும் அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தே நமக்காக நாம் எதையுமே யோசிக்காமல் விட்டு விடுகிறோம். உங்கள் பயத்தை நீங்களே காட்டிக்கொள்ளாத வரை அது வெளியில் யாருக்கும் தெரிய போவதில்லை. நமது பலவீனம்தான் நம் எதிரியின் பலம். உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் கொஞ்சமும் இல்லை என்றாலும் உங்களின் பயத்தை கொஞ்சம் மறைத்து பாருங்கள். அப்போது உங்களை பார்த்து உங்கள் எதிரி பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விடுவான். உண்மையில் தைரியம் என்பது உங்களுக்குள் இருக்கும் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான். எதையும் யாரையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். இங்கு பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாம் வேறு எங்கோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்களும் உங்களைப் போன்றே அதே திறமையும் அதே மூளையும் கொண்ட மனிதர்கள்தான். இங்கு எல்லோருக்குமே மூளை ஒரே அளவில்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் முடியாது என்று சொல்ல இன்னொருவர் யார்? நீங்கள்தான் உங்களை பற்றி முடிவு செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் அல்ல. எதற்கெடுத்தாலும் இயலாமைகளையும் பலவீனங்களையும் காரணம் காட்டாதீர்கள். நம்முடைய பலவீனங்களை பொருட்படுத்தாமல் அதையே நமது பலமாக மாற்றிக்கொள்ளும் வித்தையை கற்றுக்கொண்டால் நிச்சயம் உங்கள் இலக்கை விரைவில் அடைவது உறுதி. வாழ்க்கையில் எந்த சூழலிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நாம் நேர்மையாக இருப்பதே நம்மை சுற்றி இருக்கும் பல பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
கஷ்டங்களே நம் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் சந்தோஷம் என்றால் என்ன என்பதே நமக்கு தெரியாமல் போய்விடும். சந்தோஷத்திற்கென்று எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விடும். முதலில் உங்கள் சந்தோஷம் எது என்பதை கண்டுபிடியுங்கள். அப்போதுதான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எளிதாக எதிர்கொண்டு கடந்து செல்வீர்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் கண்டிப்பாக வேண்டும்தான். நாம் நடந்து செல்கையில் நம்மை வெயில் சுடும்போதுதான் நம் புத்தி நிழலை தேடி போகச் சொல்லும். நாம் எதிர்கொள்ளும் கஷ்டம் வெயிலை போன்றது. அது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் சந்தோஷம் நிழலை போன்றது. நாம் தான் அதை தேடிச் செல்ல வேண்டும். அந்த நிழல் பெரிய மரமாக இருக்கலாம், அல்லது நம்மை கடந்து போகும் சிறிய மேகமாக கூட இருக்கலாம். அது எது என்பதை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அடைய போகும் சந்தோஷத்திற்காக நீங்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே எதிர்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் பல கனவுகளோடு பிறந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் பல ஆசைகளும் தேவைகளும் இருக்கின்றன. ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் யாருக்கும் அது புரிவதில்லை. இங்கு பல பேர் வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதை நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்குள் வாழ்க்கையே முடிந்து விடுகிறது. சிலருக்கு மட்டும்தான் அதை சீக்கிரமே புரிந்து கொள்ள சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். வாழ்க்கை என்பது நாம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை எப்படி வாழ விடுகிறார்கள் என்பதையும் பொறுத்ததுதான். நம்முடைய உடலையும் நம் மனதையும் தவிர இந்த உலகில் அற்புதமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த இரண்டையும் நாம் தான் அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தான் அவற்றின் மீது கவனம் செலுத்தி அதை வழிநடத்த முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை உங்களை எங்கெங்கோ போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துவிடும். நீங்கள் செய்வது தவறு என்பதை தெரிந்து கொண்டால் அதை அப்பொழுதே திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தவறுகளோடே நம் பயணம் தொடர்ந்தால் நம் வாழ்க்கையே தவறி போகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய தவறு. பயத்தை விட்டு விடுங்கள். வாழ்வில் பயத்தை விதைத்தால் வாழ்க்கையே புதைந்துவிடும். பயத்தை புதைத்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும். நம்மை எதிர்த்து நிற்பவர்களால் நமக்கு மரணம் வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள். எதை செய்தாலும் எதற்கும் அஞ்சாமல் துணிவுடன் செய்யுங்கள். மரணத்தை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்போது நீங்கள் இருக்க போவதும் இல்லை. பிறகு எதற்காக மரணத்தை பற்றி அஞ்சி உங்கள் வாழ்வை வீணாக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்ய பழக வேண்டும். முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த அனுபவமே நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்போது இருக்கும் வாழ்க்கை சூழ்நிலையில் மனிதனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அதில் நேரடியாக அவர்களுக்கு வருவது மட்டும்தான் பிரச்சனை. மற்றவர்களுக்கு வருவதெல்லாம் ஒரு செய்தி, அவ்வளவுதான். இந்த சூழலில்தான் அணுகுமுறை ரொம்பவும் முக்கியம். ஒருவரின் பிரச்சனையை புரிந்து கொண்டு அந்த சூழலை எதிர்கொள்ளும் பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நாம் மாற வேண்டும். நாம் அதை என்றைக்கு மாற்றப் போகிறோம்? எப்போது மாற்றப் போகிறோம்? இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நாம் நமக்காக வாழாமல் சமுதாய கட்டமைப்புக்காக வாழ்வதை மாற்றிக்கொண்டாலே வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும். சாதனையாளர்களின் வெற்றி பயணத்தை படித்து தெரிந்து கொள்வதைப் போலவே அவர்கள் கடந்து வந்த துன்பங்களையும் தோல்விகளையும் சவால்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவற்றை வெறும் வரிகளாக பார்க்காதீர்கள். வரிகளாக பார்த்தால் அவை வெறும் வரிகள்தான். ஆனால் அவற்றை உங்கள் வாழ்க்கையிலும் நடைமுறையில் செயல்படுத்தி பாருங்கள். நீங்களும் மிகப்பெரிய சாதனையாளர்தான். உன்னால் முடிந்ததை செய்வதை விட உன்னால் முடியாதது எதுவோ அதை முடிக்க முடியும் என்று முயற்சிப்பதே உண்மையான வெற்றி. நடந்து முடிந்ததையும் நடக்கப் போவதையும் விட நடப்பதை நன்றாக நடத்திச் செல். வெற்றிகள் உன்னை தேடி வரும். வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான். யார் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அவை தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவனின் வெற்றி இன்னொருவனின் தோல்வி, ஒருவனின் தோல்வி இன்னொருவனின் வெற்றி.
வெற்றி சிறியதுதான் என்பதை மறந்துவிடாதே. அதை அடைவதற்கான தடைகளைக் கண்டு என்றும் அஞ்சி ஓடாதே. இங்கு இமாலய வெற்றிகள் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே அவரவர் செயல்களிலும் முயற்சியிலும் ஏற்படுகின்ற சிறு மாற்றத்தின் விளைவுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்களில் நீங்கள் ஏற்படுத்துகின்ற சிறிய மாற்றம் உங்களுக்கு மகத்தான வெற்றிகளை பரிசளிக்கும் என்பதை உணர்ந்து இன்றே செயல்படுங்கள். தோல்வியில் துவண்டு போய் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து போய் நிற்கும் போது பின் செல்ல வழியே இல்லை என்று நினைத்துக்கொண்டு நீ மன உறுதியோடு முன்னோக்கிச் செல். நிச்சயம் முன்னேற்றம் வரும். உன் பாதையில் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் தான். உங்கள் இலக்கு எது என்பதை தீர்மானமாக முடிவு செய்யுங்கள். உங்கள் நோக்கம் எது என்பதில் நீங்கள் தெளிவாக இல்லை என்றால் அதற்கான துவக்கமும் உங்களிடம் சரியானதாக இருக்காது. உங்கள் முடிவுகளில் எப்போதும் தீர்மானமாக இருங்கள். முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் முடிவுகளை அடைந்தே தீருவேன் என்று உறுதியாக நம்ப வேண்டியது நீங்கள் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். எது ஒன்றையும் தொடங்கும் முன்பே இது கஷ்டமானது, நம்மால் முடியாது என்று நினைத்து ஒதுங்கிவிடாதே. கஷ்டம் என்பதுதான் வெற்றிக்கான முதல் படி என்பதை தெரிந்து கொள். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கை மாறலாம். அந்த நிமிடம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம். இன்றே செயல்படத் தொடங்கு. உன்னால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் உன்னால் எதுவும் முடியாது என்று முடிவு செய்து உன்னை ஒதுக்கிவிடும். உன்னால் முடியும் என்பதை நீ நிரூபித்து காட்டும் வரை இந்த உலகம் உன்னை நம்பவே நம்பாது. உன்னால் முடியும் என்று முயற்சி செய்து போராடு. நீ மட்டுமல்ல, இந்த உலகமே உன்னை நம்பும். உன்னால் முடியும் என்பதை நம்புவதற்கு முதலில் நீ தயாராக இரு. பிறகு உன்னால் முடியும் என்பதை இந்த உலகமே நம்பும். வாழ்வில் தோல்விகளை சந்திக்கும் போது இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று துவண்டு விடாதே. இனி என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படு. உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். முடிந்தவைகளை யோசிப்பதை விட முடிக்க வேண்டியவைகளை யோசிப்பதுதான் வெற்றியாளர்களின் பழக்கம். முயற்சி செய்து போராடு. உன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முடிந்தவைகளை மறந்துவிடு. நடப்பவைகளை நன்றாக நடத்திவிடு. உன்னிடம் இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டிருப்பதை விட உன்னிடம் இருக்கும் ஒன்றில் உயர்வை காண்பதே சிறந்தது. உன் வெற்றிகளை பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் திறமைகளும் உனக்குள் இருக்கிறது. அதை கண்டறிந்து உன் வாழ்வை வெற்றி கொள். மற்றவர்களின் உயர்வை கண்டு அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யாதே. நீ தனித்துவமானவன். உனக்குள் இருக்கும் திறமைகள் வேறு என்பதை புரிந்து கொள். வாழ்வில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு தோல்விகளும் உன் வெற்றிக்கான துருப்புச் சீட்டு என்பதை மறந்து விடாதே. தோற்கும் போதுதான் நீ தெரிந்து கொள்ள முடியும் நீ வெற்றி அடைவதற்கு இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை. தோல்விகளுக்காக வருத்தப்படாதே. தோல்வி அடையும் போது நாம் இன்னும் என்னவெல்லாம் செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதை ஆராய்ந்து பார்த்து முயற்சி செய். வெற்றிகள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுவார், காலம் என் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பிக்கொண்டிருப்பதை விட என் தன்னம்பிக்கை என் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும் என்பதை உறுதியாக நம்பினால் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயம் நிகழும். உன்னால் சுலபமாக செய்ய முடிந்தவற்றிற்கு கூட நீ மற்றவர்களிடம் உதவியை நாடினால் உனக்கு யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். உன் வளர்ச்சிக்காக உழைக்க நீயே முன்வரவில்லை என்றால் உனக்காக உதவி செய்ய யாருமே முன்வர மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் மற்றவர்களை நம்புவதற்கு முன் உன்னை நீ முழுமையாக நம்பு. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன்னை நீ நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் உன்னால் வெற்றி பெறவே முடியும். வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். வெற்றியாளர்கள் இலக்கை நோக்கி ஓடுகிறார்கள். தோல்வியாளர்களோ தனக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்களை முந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஓடுகிறார்கள். வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறலாம் என்று யோசனை செய்யுங்கள். வெற்றி பெற்றவர்களை பற்றி யோசனை செய்து உங்கள் வெற்றிகளை நழுவ விட்டு விடாதீர்கள்.
நீ சென்றடைகின்ற இடம் சரியில்லை என்றால் நீ போகின்ற பாதை சரியாக இருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. நீ சென்றடைகின்ற இடம் சரியானதாக இருக்கிறது என்றால் நீ போகின்ற பாதையை பற்றி கவலைப்படாதே. அது எவ்வளவு கரடுமுரடாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து சென்று கொண்டே இரு. வெற்றியின் பாதைகள் எப்போதும் கடினமாகத்தான் இருக்கும். அதை கடந்து செல்ல கற்றுக்கொள்வதே சிறந்த கல்வி. வெற்றிக்கு உன் காரணங்கள் தேவையற்றது. வெற்றிக்கு உன் கடின உழைப்புதான் கட்டாயமானது. தன்னம்பிக்கை உன்னை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். உன் உழைப்பால் வெற்றியே உன்னை நோக்கி ஓடி வரும். இந்த உலகம் வெற்றி பெற்றவனைத்தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும். தோல்வி அடைந்தவனை பற்றி கூட கொஞ்சமாவது பேசும். ஆனால் முயற்சியே செய்யாதவனை பற்றி இந்த உலகில் யாரும் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, தோல்வி அடைவதற்கும் நீ முயற்சி செய்தால் மட்டும்தான் முடியும். முயற்சி இல்லை என்றால் பயிற்சி இல்லை, பயிற்சி இல்லை என்றால் இங்கு எதுவுமே இல்லை. இங்கே பலருக்கும் கேள்வி என்னவென்றே தெரியாது. ஆனால் பதில் எழுத வேண்டும். அதுதான் வாழ்க்கை. கூர்மையில்லாத 1000 வாள்களை வைத்திருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. கூர்மையான ஒற்றை ஊசியை வைத்திருந்தாலும் அதுவே மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும். உனக்குள் இருக்கும் திறமைகளை நீ வெளிக்கொண்டு வரும்போதுதான் அது உனக்கான வெற்றியை உன்னிடம் அழைத்து வரும். உனக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் திறமைகளை நீ பயன்படுத்தாத வரை நீ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு தேவையற்ற பதற்றத்தையும் பயத்தையும் உண்டாக்கிவிடும். அந்த விஷயத்தை எவ்வளவு நேரமானாலும் செய்து முடித்தே தீருவேன் என்று உறுதியோடு இருங்கள். அப்போதுதான் உங்களால் அனைத்தையும் எளிதாக செய்து முடிக்க முடியும். காலம் உன் கவனத்தை சிதறடிக்கும். உன் கவனம்தான் எதையும் எளிதில் செய்து முடிக்கும். பாதைகள் இல்லை என்று நினைத்து பாதியிலேயே தோற்றுவிட்டதாக முடிவுக்கு வந்துவிடாதே. மன உறுதியோடு ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. உனக்கான பாதை கிடைக்கும். அது உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். மற்றவர்களின் கருத்தை கேட்டு உன்னை நீ வடிவமைத்துக் கொள்ளாதே. நீ தனித்துவமானவன். பிறர் சொல்வதை கேட்டு வாழாதே. பிறருக்காகவும் வாழாதே. உனக்காக வாழ்ந்து பார். உன் உலகமே நீ விரும்புவது போல் மாறும். மற்றவர்களின் வரலாறுகளை படிப்பதால் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நிகழப்போவதில்லை. உலக வரலாற்றை படிப்பதை விட இந்த உலகில் உன் வரலாற்றை படைப்பதே முக்கியமானது. வாழ்வில் இங்கு சமநிலை என்று எதுவுமே இல்லை. வாழ்க்கை என்றால் உயர்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும். உயர்வும் தாழ்வும் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் உயிரோடு இருந்தும் இல்லாததற்கு சமம். வாழ்க்கையில் வரும் உயர்வு தாழ்வுகளை பார்த்து உடைந்து விடாதீர்கள். உயர்வும் தாழ்வும் இல்லை என்றால் நீங்கள் உயிரோடு இல்லை என்றே அர்த்தம். இதை மட்டும் மனதில் வைத்து போராடுங்கள். வெற்றி உங்கள் காலடியை தேடி வரும்.